திருத்துறைப்பூண்டி வேலை ஆட்டோ ஒர்க்ஸ். நம்ம என்ன வண்டி பார்க்க வரோம்னா ஹீரோ கிளாமர் BS6 ஃபுல்லாக ஒரு இன்ஜினியருக்காக வந்திருக்கு. இந்த வண்டி எங்கே வந்துருக்கிற தூரம் தாங்க ரொம்ப அதிகமாக, அதனால இந்த வண்டி வீடியோ போடுறோம். ஓகே, இந்த வண்டி இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா கிராங்லாம் பார்க்கல, நம்ம போர் ஹெட் மட்டும் தான் பார்க்குறோம். அது இல்லாமல் ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான எல்லாமே கஸ்டமராக வாங்கிட்டு வந்துட்டாங்க. போர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம புதுசாக போட ரீபோர்லாம் இல்லை. அப்படிங்கிறப்ப ஹெட் வந்து கம்பல்சரி நம்ம வேலை பற்றி அவனும் ஹெட்டை பார்த்தாலும் தெரியும் எப்படி மோசமாக இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா திருவாரூரில் கொடுத்து வேலை போனோம். நம்ம ஊரில் 30 கிலோமீட்டர், அதனால கஸ்டமர் வந்தால் ஃபஸ்ட்டு கழட்டி கையில் கொடுத்துருங்க, இதை மட்டும் நீங்கள் போய் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க, நான் மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அவங்க ஊரில் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிளாமர் BS6 கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அதனால் வந்து லேட் ஆகிடுங்கிறதுனால அவங்களே வாங்கிட்டு சொல்லிட்டு அதனால் பக்காவாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேலை நமக்கு கொஞ்சம் ஈஸியாக முடியும். டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிட்டாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின், அட்ஜஸ்ட் பேடு, மேலே டைமிங் செயின், வீல் எல்லாமே வந்துடும். கேம் சாப்பிட்டு லாக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பழசு தான் போடுறோம். ஏன்னா பழசு வந்து எந்த டேமேஜ் இல்லை, நல்லா இருக்குது. இந்த வண்டியில் ஆயில் குறையுது, பவர் இருக்கிறதுனால இந்த வண்டி வேலை போகிறோம். ஓகே, இன்ஜின் ஒர்க் இல்லாமல் அவுட்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் சீல் இதெல்லாம் மாற்றுறாங்க. த்ராட்டல் படியை பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல தேவையே இல்லை, உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷன் இருக்குன்னு இதை கண்டிப்பாக பக்காவாக க்ளீன் பண்ணி தான் போடணும். ஏன்னா இன்ஜின் ஒர்க் பார்த்துருவோங்கிறப்ப பக்காவாக க்ளீன் பண்ணுது. ஏர் ஃபில்டர் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான இருக்குன்னு. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணி போகிற கதையெல்லாம் ஆகாது. இதை எடுத்துட்டு புதுசு மாத்திரம் நல்லது. ஏன்னா விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 156 ரூபா வரும். அப்படிங்கிறப்ப க்ளீன் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசு மாத்திரம் நல்லா இருக்கும். கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டருக்கும் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் MRP மாறும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா இந்த ரேஞ்சில் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ரூபா பக்கம் வரும் இதுக்கு. ஆனால் வந்து ஒரிஜினலாக மாத்திரம் நல்லா இருக்கும். ஓகே, கஸ்டமர் சொன்ன ஃபால்ட் எல்லாம் பக்காவாக பார்த்து முடிச்சாச்சு. இன்ஜின் ஒர்க் எல்லாம் பார்த்துச்சு. ஒரு ½ hour வண்டியை ஓட தான் வண்டி ஓடணும். வாட்டர் வாஷ் எல்லாம் ஏன் கேட்காங்க. வண்டி வந்து தூரம் அப்படியே வாட்டர் வாஷ் எல்லாம் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் அப்படியே தான் கொடுக்க போகிறோம். நல்லா இருக்கீங்களா? வண்டி ஓட்டி விதில் வண்டி எப்படினாக்கு நல்லா இருக்கு. ஓகே, எந்த ஊர் நீங்கள்? சேலத்தில் எங்க? ஓகே, நம்ம ஊரே தெரிய வந்துருக்கீங்க, திட்டம்படி தெரிய வந்துருக்கீங்க. வேலை காலையிலேருந்து பார்த்துருக்கோம், கூட இருந்திருக்கீங்க. வண்டி எப்படி பார்த்துருக்கோம்? நல்லா பார்த்துருக்கீங்க. எதுவும் குறை இல்லைண்ணா? ஏன்னா நீங்கள் வந்த தூரம் அப்படி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு தெரிய வந்துருக்கீங்க. எவ்வளோ நாள் வீடியோ பார்க்குறீங்க? நான் ஒரு வருஷமாக பார்க்குறேன். ஒரு வருஷமாக பார்க்குறேன். நம்ம வேலை வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்த்து நிறைய வித்தியாசம் இருக்குது. காலையிலேருந்து கூட வந்து பார்த்துருக்கீங்க, எப்படி பார்த்துருக்கோம்? நீட்டாக பார்த்துருக்கீங்க. ஓகேண்ணா, நம்மளுக்கு தெரிய வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா.